கர்த்தர் என்ன அன்பு கூறுறாரு. நான் எதுவாக இருந்தாலும் என் பரலோக தகப்பன்கிட்ட போய் நான் சொல்லுவேன். தப்பு பண்ணிட்டா கூட அவர்கிட்ட போய் நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னியும், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, எனக்கு கிருபை காட்டும், இனிமேல் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ள நான் கேட்கிறேன். அப்படி ஆகாதபடிக்கு பார்த்துக்கிறது தான் பிசாசுடைய வேலை. நான் கர்த்தரை பார்த்து ஓடிடணும், இந்த பரலோக தகப்பனை பார்த்து ஒதுங்கணும், அவர்கிட்ட இருந்து ஓடி ஒளியணும். ஆதாம் ஒளிஞ்சது போல இப்படித்தான் நினைக்கிறான் பிசாசானவன். கர்த்தரிடத்திலிருந்து நம்மை தூரமாக்கும்படியாக வேற ஒரு விதமான சுவிசேஷத்தை நமக்கு அவன் போதிக்கிறான். அதனால்தான் பவுல் சொல்றார், இது கிருபையின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை இல்லாமல் வேற எந்த ஒரு சுவிசேஷத்தை அவன் பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன் என்கிறார். ஏமாத்துறான். ஏமாத்தி என்ன பண்றான்? நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த உணர்வு எனக்கு வராதபடிக்கு தடுத்து போடுகிறான். சுயாதீனன் என்கிற உணர்வோடு நான் நடக்காதபடிக்கு, அந்த நெஞ்சு நிமிர்ந்தவனாக, ஐ எம் ஃப்ரீ, ஐ எம் நாட் a slave, ஐ எம் ஃப்ரீன்னு சொல்லி நடக்காத அளவுக்கு தலைகுடிய வைக்கிறது தான் பிசாசுடைய வேலை. கர்த்தருடைய வேலை உங்களை தலையை நிமிர்த்துகிறவர் அவர், உங்கள் தலையை உயர்த்துகிறவர் அவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் சொல்லுங்க, தலையை உயர்த்துங்கள். பாவிகளை கூட கூட்டு வந்து கழுவி சுத்திகரித்து தலையை உயர்த்த செய்கிறவர் அவர்.